ஹலோ பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே, நம்ம சேனலோட இன்னொரு சூப்பரான ஏர்னிங்ஸ் அலசலுக்கு உங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண போறது இப்ப மார்க்கெட்ல ஹாட் டாபிக்கா இருக்கிற HDFC லைஃபோட Q4 FY26 ரிசல்ட்ஸ் பத்தி தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். HDFC லைஃபோட லாபம் இந்த காலாண்டுல நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ரிசல்ட் வந்ததும் ஸ்டாக் பிரைஸ் ஏன் தடால்னு ஒரு 4% விழுந்துச்சு? இதுதான் இப்ப எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இங்க பாருங்க, ஒரு பக்கம் PAT அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4.6% ஏறி இருக்கு. ஆனா மார்க்கெட் இதை சுத்தமா ரசிக்கல. ஷேர் பிரைஸ் 4% டவுன் ஆயிருக்கு. லாபம் வந்தும் ஏன் ஷேர் அடி வாங்குச்சு? இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான ரீசன் என்னன்றத அக்குவேறு ஆணிரேரா இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 1, த குட் நியூஸ், டாப் லைன் growth அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ரெசிலியன்ஸ். முதல்ல பாசிட்டிவ் விஷயங்கள்ல இருந்தே ஆரம்பிப்போம். கம்பெனியோட கோர் பிசினஸ் மாடல்ல எந்த விரிசலும் விழலன்றதை இந்த நம்பர்ஸ் தெளிவா காட்டுது. Q4ல அவங்க லாபம் 497 கோடி, நெட் பிரீமியம் வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 கோடியை தொட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல AUM அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அசால்ட்டா 12% ஏறி 3.75 லட்சம் கோடியா பிரமாண்டமா நிக்குது. சோ மக்கள் கிட்ட டிமாண்ட் கொஞ்சம் கூட குறையல. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்பர் இருக்கு, 46%. இது என்ன தெரியுமா? Q4ல அவங்களோட ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் பிசினஸ் அடைஞ்ச அசுர வளர்ச்சி. எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் அவங்களுக்கு அதிக லாபம் தர்ற ரொம்ப வேல்யூபிளான செக்மெண்ட் இதுதான். இதுல HDFC லைஃப் இவ்ளோ பெரிய வளர்ச்சியை காட்டியிருக்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இது மட்டும் இல்ல, இன்னும் சில சூப்பரான விஷயங்களும் நடந்திருக்கு. ஒரு ஷேருக்கு ₹2.10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெனிவல் பிரீமியம் அதாவது பழைய பாலிசிக்கான பிரீமியம் கட்டுறது 15% உயர்ந்து 43,290 கோடியை தாண்டிடுச்சு. கூடவே HDFC பேங்க்ல இருந்து 1000 கோடி ரூபாய்க்கு பிரிஃபரன்ஷியல் இஷ்யூ வேற வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கம்பெனி கிட்ட பணப்புழக்கத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா தெரியுது. செக்ஷன் 2, த பேட் நியூஸ், அன்பேக்கிங் த மார்ஜின் கம்ப்ரெஷன். இவ்ளோ நல்ல விஷயம் இருக்கும்போது ஷேர் ஏன் அடி வாங்குச்சுன்னு புரியணும்னா நமக்கு VNB மார்ஜின்னா என்னன்னு தெரியணும். சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனி புதுசா விற்கிற ஒவ்வொரு பாலிசிலையும் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்றது தான் இந்த VNB மார்ஜின். லாங் டேர்ம் வேல்யூ கிரியேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப உற்று நோக்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான். அண்ட் இது எக்ஸாக்டா மார்க்கெட் ஏன் பயந்துச்சுன்னு நமக்கு ரொம்ப பிரில்லியண்டா காட்டுது. போன வருஷம் இதே குவார்ட்டர்ல 26.5% இருந்த VNB மார்ஜின் இந்த முறை 24% குறைஞ்சிடுச்சு. அதாவது ஓவரால் பிசினஸ் வளர்ந்திருக்கு, வருமானம் வந்திருக்கு. ஆனா புதுசா வந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் கிடைச்ச லாபத்தோட அளவு போன வருஷத்தை விட கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, Q4ல ஒட்டுமொத்த VNB வேல்யூவே 8.36% சரிஞ்சு 1,241 crores குறைஞ்சிருச்சு. ஓவரால் பிரீமியம் நல்லா ஏறி இருந்தாலும் புது பிசினஸ்ல லாபம் இப்படி நெகட்டிவா போனது தான் இன்வெஸ்டர்ஸை ரொம்பவே ஷாக் ஆக்கிடுச்சு. சரி, இந்த லாப சரிவுக்கு என்னதான் காரணம்? முக்கியமா 4 விஷயங்களை சொல்லலாம். 1, GST அப்புறம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல வந்த இம்பாக்ட். 2, சரண்டர் வேல்யூ பத்தின புது ரெகுலேஷன்ஸ். 3, பேங்க் மூலமா விற்கப்படுற பாலிசிகளோட வேகம் அதாவது பேங்க்ஷூரன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாயிடுச்சு. 4வது, நான் பார் ப்ராடக்ட்கள்ல மார்க்கெட்ல இருக்கிற கடுமையான விலை போட்டி. இந்த காரணங்களால தான் லாப விகிதம் அடி வாங்கியிருக்கு. செக்ஷன் 3, ஃபுல் இயர் வியர்ஸ் Q4 எக்ஸிட், த டிரான்சிஷன் இயர். இது வரைக்கும் நம்ம Q4 மட்டும்தான் பார்த்தோம். ஆனா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி முழு FY26 வருஷத்தையும் பார்ப்போம். முழு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா APE growth 8%, VNB growth 2%ன்னு பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா வெறும் Q4ல மட்டும் APE வெறும் 1% வளர VNB -8.36%ன்னு நெகட்டிவா போயிடுச்சு. சோ வருஷம் முழுக்க நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் கடைசி குவார்ட்டர்ல கொஞ்சம் சறுக்கி ஓவரால் ஆவரேஜே கீழே இழுத்துடுச்சுன்னு தெளிவா புரியுது. இப்ப FY27க்கு என்ன எதிர்பார்க்கலாம்? புல் கேஸ் அதாவது பாசிட்டிவ் வியூ என்ன சொல்லுதுன்னா GST பாதிப்புகள்லாம் குறைஞ்சிடும், ரீட்டைல் ப்ரொடக்ஷன் நல்ல லாபத்தை கொடுக்கும்னு சொல்லுது. ஆனா பேர் கேஸ் என்ன வார்னிங் கொடுக்குதுன்னா பேங்க் அஷூரன்ஸ் இன்னும் ஸ்லோவா தான் இருக்கும், லாபம் மீண்டு வர லேட் ஆகும்னு சொல்லுது. மார்க்கெட் இப்போ வெறும் நம்பிக்கையை வச்சு பிரைஸை ஏத்த தயாரா இல்ல, எக்ஸிகியூஷன்ல லாபத்தை காட்டுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. செக்ஷன் 4, டெக்னிக்கல் லெவல்ஸ் டு வாட்ச், சாட்டிங் த பாத் ஃபார்வர்ட். பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டிய ஆக்ஷனபிள் டேட்டா இதுதான். இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட் 610ல இருந்து 614 வரைக்கும் இருக்கு. ரொம்ப வீக்கா போனா 594ல இருந்து 604 வரைக்கும் டீப் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரை 626 முதல் 633 ரூபாய்ங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் தடையா இருக்கு. 640 ரூபாயை தாண்டினா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வரலாம். இப்போதைக்கு ஸ்டாக் அதோட 50 டே மூவிங் ஆவரேஜான 621க்கு பக்கத்துல ஸ்டேபிளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? அனலிஸ்டுகளோட கன்சென்சஸ் என்னன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை தைரியமா ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா கோர் பிசினஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
புதுசா வாங்க நினைக்கிறவங்க மொத்தமா வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாகர்ட் பையிங் முறையில வாங்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உருவாகிற வரைக்கும் இல்லனா விஎன்பி மார்ஜின் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்றதா நல்லது. செக்ஷன் 5 த ஃபைனல் வெர்டிக்ட் லுக்கிங் அஹெட். ஸோ இந்த மொத்த அனாலிசிஸோட குரூஷியலான பாயிண்ட் இதுதான். HDFC லைஃப் அப்படிங்கிறது ஒரு தரமான குவாலிட்டி காம்பவுண்டர். ஆனா இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டர்ம் ப்ரெஷர்ல இருக்கு. FY26 நாம ஒரு டிரான்சிஷன் வருஷமா பார்க்கலாமே தவிர இது கம்பெனியோட வீழ்ச்சி கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப உங்களுக்கான கேள்வி, HDFC லைஃப் பொறுமையா காத்திருக்கக்கூடிய ஒரு தரமான பங்கா இல்ல FY27ல எந்த ரிட்டர்ன்ஸும் தராத ஒரு டெட் மணியா இது மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனலா ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபிஎல் பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த அலசல் முழுக்க முழுக்க உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க பர்சனல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.